வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிநாதன் இருக்கிற பிளானட்லேயே வேகமாக போகக்கூடியவர். 2.25 நாள். இவர் தொடக்கத்தில் துலாத்தில் தொடங்குகிறார், திரும்ப துலாத்தை வந்து அடையிறார், விருச்சிகம் வரைக்கும் போகிறார். அதாவது ஒரு ரவுண்ட், ஃபுல் ரவுண்டு. குருவும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் இருக்காங்க. குரு ரொம்ப முக்கியமான பிளானட் உங்களுக்கு. 12ஆம் வீட்டில் வந்து குரு இருக்கார் அப்படின்னா அது மறைவு ஸ்தானம். ஆனால் அவர் முழு சுபர். அவரோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது என்ன ஆகும்னா விரயம் உண்டு, ஆனால் அதுக்கு பேர் சுபவிரயம்னு பேர். அப்போ 2 பெரிய சுபர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுபமான செலவுகளை செய்ய வாய்ப்புகள் ஏற்படும். சுபமான செலவுகள் அப்படின்னா என்ன? பெரும்பாலும் குழந்தைகளுடைய திருமணம் ஆடி மாதத்தில் இல்லைனாலும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆவணி மாதம், ஆவணி மாதத்தில் ஒரு முகூர்த்த நாளில் பண்ணுவீங்களா இருக்கும். அதுக்கான செலவுகள்லாம் முன்னாடியே இருக்குமே இல்லையா? பெருசாக ஒரு லக்ஸுரி கார் வாங்கினேன் ஏதோ, ஆனால் அந்த செலவு மனதுக்கு சந்தோஷத்தை தரும் செலவாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பேர் பெற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு நன்றி கடன் இன்னும் சில பேர்கிட்ட இருக்குது. அதான் கொஞ்சம் மழை பெய்யுது. அவளுக்கு வந்து 60ஆம் கல்யாணம், அப்புறம் அவளுக்கு வந்து 70வது வயசில் பண்ணக்கூடிய பீமரத சாந்தி, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அது இருக்குது. இன்னும் என்ன சொல்லலாம், ஒரு 10% அந்த பீப்புள்கிட்ட ஒட்டின்னு இருக்குது. இதெல்லாம் அது மிகப்பெரிய புண்ணியம். அப்போது என்ன சொல்கிறது, சுப செலவுகள்லாம் நிறையா பணம் இருந்தால் நீயே கோயில் கும்பாபிஷேகத்தை நீ பண்ணி முடிப்பையா அப்படி சொல்லுவான். ரொம்ப நன்மைகளை புண்ணியங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத காலம். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பேசும்போது அதெல்லாம் புண்ணியெல்லாம் இருக்கட்டப்பா, என்னப்பா வரும்? வரும், ஆரோக்கியம் வரும், சந்தோஷம் வரும், மன நிறைவு வரும். ஏன்னா 12ல் இருக்கிற குரு எதை பார்த்தார்? 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். கடன் ஒழியும், மனதில் சந்தோஷம் ஏற்படும், உடம்பில் வியாதி இருக்காது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்தையும் பார்த்தார், ஆயுள் விருத்தி. அப்போ புண்ணிய காரியங்கள் செய்கிறதுனால வரக்கூடிய அந்த நல்ல பலாபலன்கள் ஏற்படுகின்றன. சிறப்பான காலம்தான். கிட்டத்தட்ட புதன் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 30ஆம் தேதி தான் அவர் வந்து சிம்மத்துக்குள்ளே போகிறார். 30ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசியில் தான் இருக்கார். எப்போவுமே ராசியில் புதன் இருக்கும்பொழுது அவருக்கு அந்த ராசிங்கிறது ஸ்தான பலம். அப்போது புதன் அறிவாளி. அவர் சந்திரனுடைய ராசி உங்கள் ராசி. அப்போ சந்திரன் புதன் அப்படின்னா அறிவு இருக்குது, அதை எதில் செலுத்த வேண்டும் என்பது முக்கியம். சரி, AK-47 ரைஃபிள் நான் காலி பண்ணிவிடுவேன், ரைட். பட் அது கையில் இருக்கும்போது எதை நோக்கி, அதாவது எதை நீ நோக்கி எக்ஸாக்டாக சுடுற, எதை எய்ம் பண்ணி சுடுற அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அது வார்ஃபீல்டில். ஆனால் சுபகாரியங்கள் செய்யும் பொழுதோ மற்ற விஷயங்கள்லையோ நாம் செலவு பண்ணக்கூடிய பணம் எப்படி போகிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதே போல் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ், பெருமை இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம். மிக சிறப்பான ஒரு காலமாக உங்களை பொறுத்தவரையில் விளங்குகிறது. உயர்வை தருகிறது. உங்கள் மதிப்பை தங்கத்துக்கு ஈடாக உயர்த்தக்கூடிய காலம். அதனால் பார்த்திங்கன்னா நாம் சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஒரு நிலையை அடைய முடியும், உயர்வை அடைய முடியும். அதே போல் ராசியிலேயே புதன் இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல மார்க்கும் வருது, நல்ல காலேஜும் கிடைக்கிறது. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு காலேஜில் போய் படிக்கிறோம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது. மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் பிரமாதமாக இருக்க மாதிரி தெரியலை. ஆனால் உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது பிரமாதமாக இருக்குன்ட்டு. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல வீரியத்தை தருவார், செயல்திறனை தருவார். ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் வார்த்தைகளில் உஷ்ணம் வெளிப்படும்.
அப்படி உஷ்ணம் வெளிப்படும் போது ஏத்தாப்பில் இருக்கும் 2 பேர் தீஞ்சு போடுவான். வாயிலிருந்து நெருப்பு வர மாதிரி வந்தால் அப்படி இருக்கும். கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா வார்த்தைகள் வெளியே வந்துவிட்டால் அது உங்களுக்கு சொந்தமில்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மிக மிக சிறப்பான ஒரு காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.